அஸ்ஸாமில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர் உடலை சொந்த ஊருக்கு உடனடியாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி அவரது மனைவி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பேரூரைச் சேர்ந்த தவசி என்பவர் அஸ்ஸாம் மாநிலத்தில் மத்திய பாதுகாப்பு படைப்பிரிவில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 15ஆம் தேதி மேகாலயாவில் நடைபெற்ற பயிற்சியை முடித்துவிட்டு சக வீரர்களுடன் பேருந்தில் அஸ்ஸாம் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்து மலைப்பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் தவசி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் 3 நாட்கள் கடந்தும் இதுவரை சொந்த ஊருக்கு அனுப்பப்படவில்லை. இதனையடுத்து தவசியின் மனைவி விமலா தமது கணவரின் உடலை சொந்த ஊருக்கு உடனடியாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். எங்கள் வீட்டுக்காரங்க அஸ்ஸாம் மாநிலத்தில் துணை இராணுவ வீரராக பணிபுரிஞ்சு வராங்க. அவங்க மேகாலயா கேம்ப் டியூட்டி போயிட்டு வரும்போது பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்து அவங்க இறந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு உடனடியாக வீட்டுக்கு சேர்க்குமாரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுபடி அரசாங்கம் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஏதாவது எனக்கு சலுகை தரும்படி நான் வேண்டிக்கிறேன்.